கடல் நீர் உப்பாக இருந்தால் கூட மேகத்திலிருந்து விழுற நீர் மழை நீர் உப்பாவாக இருக்குது. அது மாதிரி தான் இந்த உலகத்தில் பல பேர் அவங்க தேவைக்காக நம்ம பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் அவங்க நன்றி கெட்டவங்களாக இருந்தால் கூட நாம் 4 பேருக்கு இன்றைக்கும் நல்லது செய்யக்கூடியவங்களாக தானே வாழ்ந்துட்டுருக்கோம். கள்ளி செடியில் பூக்களாக இருக்கிறத விட ரோஜா செடியில் முள்ளாக கூட நம்ம இருந்துடலாம். அது என்ன தெரியுமா? கெட்டவங்க 100 பேரோட நம்ம வாழறதை விட நல்லவங்க 4 பேரோட நான் வாழ்ந்தாலே ரொம்ப நல்லது. ஓடின நதியில் ஓடுகிற காகித கப்பல் தான் நம்ம வாழ்க்கை. காகித கப்பல் எப்போ வேணாலும் கவிழ்ந்துடலாம். அதனால் வாழ நாளில் நல்லதை சொல்லி நல்லதை செஞ்சு நல்லவே வாழ்ந்துட்டு போவோமே. இதில் என்ன குறைபாடு இருக்குது சொல்லுங்கள்? நதியின் மேலே வர்ற குப்பையாக இல்லாமல் நம்ம நதியின் தன்மையை மாற்றக்கூடிய மணலாக இருந்துட்டு போக வேண்டியது தானே. முடிந்து போன கதையும் அதாவது முடிந்து போன உறவையும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது நகராத வண்டிக்கு முட்டு கொடுப்பது போலத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லதாக இருந்தால் நினைக்கலாம், நல்லதாக இருந்தால் ஏன் நினைக்கணும்? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.